ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் பிரபா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணியாச்சு. ஏன்னா அதுலேருந்து ஃபுல்லாக நான் இப்போ ரிலீவ் ஆகிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூடியூப் கிடையாது. அதில் நம்மளுக்கு சேல்ரி செட் ஆகலை. ஏன்னா ரொம்ப லோ சேல்ரி. நம்மளுக்கு அதில் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட அதில் நான் 3 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 3 இயர்ஸ் ஆகியும் எனக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சேலரி இருந்துச்சோ அதே தான் இப்போயும் கண்டினியூ ஆணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஒர்க்கு டெலிகாம்ன்றதுனால 24/7 ஒர்க்கு, அதாவது டே அண்ட் நைட் நம்மளுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அது நம்மளுக்கு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொந்த ஊரில் இருந்துட்டு வேலை பார்க்குறதுனால சரி பரவாயில்ல, லோ சேலரியாக இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன்னால நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒர்க் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா டெலிகாமில் இப்போ 5G அடுத்த லெவல் நிறைய வந்துருச்சு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் டெலிகாம் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் டெலிகாமில் வேலை செய்கிற எம்ப்ளாயோட சேல்ரி கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலை. இதை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். ஸோ இப்போ டெலிகாம் விட்டு ரிலீவ் ஆகிட்டு என்ன பண்ண போகிறடா, யூடியூப் பண்ண போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூடியூப் கிடையாது. ஏன்னா யூடியூப்பில் நம்ம அந்தளவுக்கு வளரல. ஸோ ஆனாக பிறந்தா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கணும். ஸோ இப்போ இந்த வேலை இல்லாட்டி இப்போ அடுத்த வேலைக்கு மூவ் ஆனாலும் வேறு வழி இல்லை. ஸோ ஆனாக பிறந்தா கஷ்டப்பட்டு ஃபேமிலிக்காக ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும். யூடியூப் பண்ணுற அளவுக்கு நம்ம பெருசாக வளரல. ஏன்னா ஃபுல் டைம் யூடியூபர் ஆகணும்னா மினிமம் ஒரு 50,000 1 lakh சப்ஸ்கிரைபர் அது இருக்கணும். ஸோ நம்மள்கிட்ட இப்போ 788 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. என்னடா 788லாம் ஒரு நம்பராக சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை பார்த்து தான் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 1000 என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அந்த 1000 சப்ஸ்கிரைபருக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்னை தான் போகலான்ட்டு இருக்கேன். சென்னையில் கம்பெனி ஒர்க்கான்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி ஒர்க் நம்மளுக்கு செட் ஆகாது இனிமேல். ஸோ எனி டைம் ஒர்க்கு, எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம், எப்போ வேணாலும் வேலையை நின்றுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஒர்க்கு தான். என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் மறக்காமல் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.